அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு தமிழ்நாடு மாநிலம் ஈரோடு மாவட்டம் சித்தமங்கலம் வட்டத்தில் பெரியகுளம் கிராமத்தில் விவசாய நண்பர் மிஸ்டர் வேல்சாமி சார் தோட்டத்தில் இருக்கிற சார் ஜாஸ்மைன் மல்லி பயிர் போட்டு சாகுபடி செய்து வந்துட்டு இருக்கிறார். இந்த எந்த முறையில் பண்ணி சாகுபடி செய்து வந்துட்டு இருக்கிற என்பதை சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த காணொலிக்கு வேலுசாமி சார் மற்றும் முத்துக்குமார் சார் வரவிருக்கிறேன். வணக்கம் சார். சார் உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வேலுசாமி பெரியகுளம் வேலுசாமி பேசுகிறேங்க. இப்போ நாங்கள் 1984 இந்த மல்லி சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம ரசாயன உணவு பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் அடிச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். இப்போ இப்போ இந்த இவர் சார் சொன்ன பின்னாடி ஒரு சும்மா ட்ரையல் மாதிரி போட்ட ஒரு ஏக்கரா இதில் கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் ஆச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணல, உரம் கொடுக்கல. இவங்க கொடுத்த அந்த டாக்டர் சாயல் மட்டும் ஒரு 4 ட்ரிப்பு உள்ள ஊற்றிருக்கோம். வேறு மருந்து தான் கொடுத்துருக்குறான். செடி நல்லா ஆரோக்கியமாக வந்திருக்குது. இன்னும் இது வரைக்கும் ரசாயனமாக பூச்சிக்கொல்லி எதுவுமே அடிக்கல, ரசாயன உரம் கொடுக்கலைங்க. எந்த உரமும் போடல, மற்ற சாணி உரமாக இந்த மாதிரி எதுவுமே போடல. செடி 4.5 மாதம் ஆச்சு, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. முரணையாக இப்போ மற்ற பூச்சி தாக்குதெல்லாம் எதுவும் இல்லாத கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு வச்சு. அப்படின்னு சார் என்பிகே கெமிக்கல் ஃபெர்டிலைசர் 1 கிராம் இல்லை. ரெண்டாவது இங்க இன்செக்ட் பூச்சிக்காக எந்த மருந்தும் இல்லை. மெயினா செய்ய வேண்டிய 3 விஷயம் நடக்கல. இல்லை என்னென்ன சார்? என்னன்னா கெமிக்கல் உரம், ஓகே, பூச்சிக்கொல்லி, ஓகே, மேல அடிக்கிற மருந்து, ஓகே, அப்புறம் இன்னொன்னு களைக்கொல்லி. 3மே இந்த தோட்டத்துக்கு பண்ணல. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். சும்மா ட்ரையல் மாதிரி போட்டோம். ஆனால் நம்ம சிறப்பாக இருக்குது. தாராளமாக எல்லாருமே செய்யலாம். சரி, நமக்கு செலவு குறைவாக இருக்கும். மருந்து செலவு இருக்காது. செடி இந்த மரட்டுத்தன்மை ஆகாது. இப்போ மருந்தெல்லாம் ஓவர் டோஸ் அடிக்கிறாங்க இல்லைங்களா? அதனால அந்த மாதிரி மருந்தெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிற பார்க்க நான் பண்ணிட்டு இருக்கிறேன். வேறு அந்த செடி அரும்பு நல்லா இருக்குது. அதில் எந்த கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. அனைத்து விவசாய நண்பர்களே, இது சார் தோட்டத்தில் சார் முன்னாடியே நின்றுட்டு பேசக்கூடிய ஒரு நேர காணொலி. இந்த விஷயங்கள் பற்றி, இதுக்கு காரணம் என்ன, இந்த தோட்டத்தில் வேல்சாமி சார் அவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு கிராம் ரசாயன உரம் போடலை, பூச்சிக்கொல்லியுமே அடிக்கலை, களைக்கொல்லியுமே அடிக்கலை இந்த தோட்டத்தில். ஆனாலும் எந்த பூச்சிக்கொல்லியும் அடிக்காம இந்த வெயில் காலத்தில் சித்தமங்கலத்தில் த்ரிப்ஸ், மைட்ஸ், எபிட்ஸ், ஜெட்ஸிட்ஸ், ரெட் மைட்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்கும். ஆனாலும் இப்போ அந்த டாக்ஸைல் பயன்படுத்தி டாக்டர் சைல் ரீஜெனரேஷன் தொகுப்பு பயன்படுத்திட்டு பண்ணும்போது இவ்வளோ நன்மை கிடைச்சிருக்கு சாருக்கு. இந்த விஷயத்தை பற்றி நம்ம முத்துக்குமார் சார் மூலமாக முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முத்துக்குமார் சார் வணக்கம். இப்போ சார் சொன்னார்ல சார், அதுக்கு மூல காரணம் என்ன சார்? நீங்கள் தெளிவாக அனைத்து ஃபார்மருக்கு தெரிகிற மாதிரி சொல்ல வேண்டும் கேட்டுக்கொண்டுங்க சார். வணக்கம். அனைத்து விஷயம் இந்த செடிக்கு இவ்வளோ நாள் சார் சொன்னார், கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எதுவும் போடல, பூச்சிக்கொல்லி எதுவும் தெளிக்கல, மற்றும் களைக்கொல்லி எதுவுமே போடலன்னு சொல்லி சொன்னாருங்க. இதுக்கு பூச்சி தாக்குதல் எப்படி கண்ட்ரோலுக்கு வரும்னு சொல்லி சாரு முதல்ல கேட்டிருந்தாரு. இப்போ சார் யூஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு 4.5 மாதம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் இந்த முருணைங்கிறது இப்போ நம்ம சத்தியமரத்தில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. மல்லிகை செடியில் இப்போ முருணைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மருந்தடிக்கிற லெவலுக்கு மல்லிகை செடியோட நிலைமை இருக்குது. சார் மற்ற விவசாயிகளுக்கு இது சென்று போய் சேரணும் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி சார் நான் அவங்க தோட்டத்தில் டைம் கொடுத்து நமக்கு பேச வச்சதுக்கு முதல்ல சாருக்கு ரொம்ப நன்றிங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ சாருக்கு முன்னாடியே அந்த அவங்க ஃபீல்ட்லேயும் நின்று பேசிட்டு இருக்கிறது எதுக்குனாங்க, மற்ற ஃபார்மரும் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், நீங்களும் பண்ணணும், நீங்களும் இந்த மாதிரி மருந்தடிக்கிறது கம்மி பண்ணி நம்ம மண் வளத்தை கூட்டணும் அப்படிங்கிறது சார் மாதிரி ஒரு மனிதர் இது சொல்லும்போது இன்னும் அனைத்து விவசாயிகளுக்கும் போய் சேரணுங்கிற இதில் நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த களைக்கொல்லி அடிக்கல, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போடல, மற்றும் பூச்சிக்கொல்லி அடிக்கல, இந்த மூணுக்கு காரணம் இன்னொரு 3 தன்மைகள். அந்த 3 தன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பௌதிக தன்மை, உயிரியல் தன்மை மற்றும் ரசாயன தன்மை. இந்த 3 தன்மைகளும் நம்மளுடைய மண்ணில் பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கெமிக்கல் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்றதும் கெமிக்கல் ஸ்ப்ரேஸ் பண்றது 100% கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது இங்க நம்ம இந்த ஃபீல்ட்ல பார்த்ததுங்க. அதனால அனைத்து விவசாயிகளும் இந்த 3 தன்மைகளை பேஸ் பண்ணி சாயில அதாவது மண் வளத்தை அதிகப்படுத்தி அந்த விவசாயத்தை செய்யணும். அதன் மூலமா வர வருமானம் நம்ம விவசாயிக்கு முழுமையா சேரணும். இந்த பூச்சி தாக்குதல்னால இருக்கிற வருமானத்துல ஒரு
80% 90% வந்து நம்ம பூச்சி மருந்து கடைக்கே கொடுத்துட்டு போயிடுறோம். அந்த விவசாயிக்கு வந்து பாடுபட்ட விவசாயிக்கு வந்து சரியான படிக்கு லாபம் வந்து சேர்றது இல்லைங்க. அதனால இந்த 3 தன்மைகளை பேஸ் பண்ணி நம்ம விவசாயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய முழு பயன் வந்து விவசாயியோட பாக்கெட்டுக்கு வந்து சேருது அப்படிங்கிறது வந்து நம்ம சார் தோட்டத்துல இப்போ இந்த 4 மாசத்துல எவ்வளவு ஸ்ப்ரே கம்மியா இருக்குது, அந்த பணம் சாருக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்குதுங்கிறது வந்து டாக்டர் சாயிலோட பவரா வந்து நாங்க இப்போ சொல்றோங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். சூப்பர். வீரசாமி சார், அனைத்து விவசாய நபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இல்லை, எல்லாருமே அதை முயற்சி பண்ணி பார்க்க சொல்றேன் நான். தப்பு இல்லை, செலவு நம்மளுக்கு மிச்சம். ஓகே, மருந்து கடைக்கு போக வேண்டியதில்லை, தேங்க்யூ சார். மருந்து கம்பெனிக்காரனுக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை, இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமாகுது. தேங்க்யூ சார். அது வந்து எல்லாரும் விவசாய பயன்படுத்தலாம் நான் கேட்டுக்கிறேன். மைக்ரோபி டாக்டர் செல் கம்பெனி சார்பாக வந்து சாருக்கு வந்து பெரிய நன்றி. பெரிய மனசு பண்ணி எங்களுக்கோசரம் வந்து வீடியோஸ் பண்ணி கொடுத்தாரு. நிறைய பக்கம் இப்போ நிறைய ஃபார்மருக்கு வந்து சொல்லியிருக்காரு, ஃபார்மர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ரொம்ப ஃபார்மருக்கு சொல்லுவாரு சார். அனைத்து விவசாய நண்பர்களே, நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் கொண்டு போறதான சார் மாதிரி அனைவரும், அனைத்து விவசாயிகளும் ஒரு மொழி தொட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குறைந்த அளவு செலவு பண்ணி இந்த மாதிரி நல்ல மகசூல் எடுக்கணும், ஒரு நோயில்லாத செடி உருவாக்கணும், இந்த மாதிரி முயற்சி பட்டால் எங்கள் தொலைபேசி 9025104305. நன்றி, வணக்கம்.